ஹலோ ஆல், ஹாப்பி தேர்ஸ்டே. அம்மனின் சக்தி பீட வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது குற்றாலநாதர் கோவில் தாங்க பார்க்க போறோம். தமிழ் வளர்த்த மலைகளில் ஒன்றாக திகழும் திருக்குற்றால மலை சக்தி பீட வரிசையில் பராசக்தி பீடமாக விளங்குகிறது. இத்தலத்தில் அன்னை யோக பீட நாயகியாக, குழல்வாய் மொழி அம்மையாக பல வடிவங்களில் அருள்பாலிக்கிறார். திருவாலங்காட்டில் ரத்தின சபையிலும், தில்லையில் பொன்னம்பலத்திலும், மதுரையில் வெள்ளியம்பலத்திலும், நெல்லையில் தாமிர சபையிலும் ஆடிய சிவபெருமான் இத்தலத்தில் சித்திர சபையில் நின்றாடுவது சிறப்பாகும். கைலை மலையில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெறுவதால் அதை தரிசிக்க பிரம்மதேவர், திருமால், தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். இதனால் பூமியின் வடதிசை தாழ்ந்தது, தென் திசை உயர்ந்தது. இதை சமப்படுத்த நினைத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து உலகத்தை சமநிலைக்கு கொண்டு வர உம்மால் மட்டுமே முடியும். அதனால் நீர் தென் திசை சென்று குற்றால மலையில் திருமாலாக அருள்பாலித்து வரும் என்னை சிவலிங்கமாக மாற்றி மகுடா ஆகமப்படி பூஜை செய்தால் அங்கிருந்தபடியே எங்கள் திருமணத்தை காணலாம் என்று சொன்னார். சிவபெருமான் கூறியபடியே அகத்திய முனிவர் குற்றாலம் வந்து திருமாலை தரிசிக்க செல்கிறார். அகத்திய முனிவர் திருமாலின் தலையில் கை வைத்து திருமேனி குறுக குறுக என்று வேண்டுகிறார். அதனால் நெடிய திருமால் குறுகிய சிவபெருமானாக மாறுகிறார். அங்கேயே அகத்தியருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண காட்சி கிடைக்கிறது.